கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வெள்ளை கொழுக்கட்டை. கப்பு வெள்ளத்துக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெள்ளத்தை போடுறோம். நல்லா கொதித்த உடனே இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த வெள்ளை தண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த வெள்ளம் நல்லா கொதிக்க சொல்ல நான் 1 கப்பு மாவு வச்சுருந்தால அது இல்லை கொழுக்கட்டை மாவு வறுத்தே கடையில் கிடைக்கும், நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வெள்ளத்தை கூட நல்லா இதை கிளறி விடுறேன். அடி பிடிக்காமல் கிளறி விடணும். இது நல்லா கலரணுன்னே பாதி நம்ம இந்த வெள்ளத்தோ பாகிலேயே நம்ம மாவு வெந்துடும். மீதி பாதி மட்டும்தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதுலேயே போதுமான அளவுக்கு கொஞ்சம் 50% வெந்துடும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இன்னும் நல்லா டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் நம்ம கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணால் அமுங்குற மாதிரி அந்த மாதிரியான பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல் போட்டு சேர்த்துக்கலாம். இந்த கலரை சொல்லவே நம்ம அதை சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்க்கல, தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் மாவை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெய் இல்லை எண்ணெய் எதையாவது ஒன்று தொட்டு மாவில் கொஞ்சம் சூடு இருக்க சொல்லவே நல்லா நம்ம